ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்காக தான் அல்லாஹ் குர்ஆனை கொடுத்தானே. அது ஒரு தாவா, அது பிறருக்கு தெரியப்படுத்துவதற்காக வைக்கிறான். நான் எப்ப படிக்கிறது, நம்ம எப்படி அந்த குர்ஆனை அணுகுவது? குர்ஆனை பற்றி, குர்ஆனுடைய சக்தியை பற்றி, குர்ஆனுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ் கிதாபன் முத்தஷாபிஹன் மசானி. அல்லாஹ் அழகான ஒரு செய்தியை தந்திருக்கிறான். திரும்ப திரும்ப ஓதப்படுகிற செய்தியாக இருக்கிறது, ஒத்த கருத்தில் அமைந்த செய்தியாக இருக்கிறது. இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டு தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல்லதீன யக்ஷௌன ரப்பஹும், இறைவனை அஞ்சிபவர்கள் இறையச்சத்தோடு அந்த திருமறை குர்ஆனை அணுகினார்கள் என்றால் அந்த கருத்துக்கள் அவர்களுடைய மேனிகளை எல்லாம் சிலிர்க்க செய்துவிடும். சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ், பிறகு அவர்களுடைய உடலும் உள்ளமும் இறைவனை நினைக்கணுமே, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடணுமே, அல்லாஹ்வை தொழணுமே, அல்லாஹ்வுக்கு பயப்படணுமே என்று அவர்களுடைய உடலும் உள்ளமும் பணிந்து விடும் என்று இறைவன் சொல்கிறார். மாற்றம் ஏற்படுகிறதா? குர்ஆனுடைய வசனத்தை படிக்கிற பொழுது அதில் இருக்கக்கூடிய அற்புதமான கருத்துக்கள், நாளைக்கு நாம அல்லாஹ்வை நினைக்கணுமே, இறைவனை பயப்படாமல் இதுவரை இருந்து விட்டோமே என்று நம் நிலை உணர்ந்து அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடணும் என்று நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தா? அப்படியான மாற்றத்தை குர்ஆன் ஏற்படுத்தும்ங்கறான். அந்த பவர் குர்ஆனுக்கு இருக்கு. நீ குர்ஆன் அணுகணும். ஆனா நம்மிடத்துல குர்ஆனுடைய தொடர்பு எப்படி இருக்குது? குர்ஆனுடைய தொடர்பு நோன்பு வந்துருச்சா ஒரு வசனத்தை காப்பி பண்ணி ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வை அல்லது Facebook ஸ்டேட்டஸ்ல வை, அவ்வளவுதான். எனக்கும் குர்ஆனுக்கு உண்டான தொடர்பு முடிஞ்சிருச்சு. ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்காக தான் அல்லாஹ் குர்ஆனை கொடுத்தானே. அது ஒரு தாவா, அது பிறருக்கு தெரியப்படுத்துவதற்காக வைக்கிறான். நான் எப்ப படிக்கிறது, நம்ம எப்படி அந்த குர்ஆனை அணுகுவது? குர்ஆனுடைய கருத்துக்கள் நம்முடைய உள்ளத்துக்கு வேணாம, குர்ஆனை பொருளுணர்ந்து படிக்கணும். குர்ஆனுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றையும் அறியணும். ஒவ்வொரு வார்த்தையிலையும் இறைவன் என்ன சொல்லுகிறான் முழுமையாக அறியணும். இதை திரும்ப திரும்ப படிக்கணும். திரும்ப திரும்ப அந்த குர்ஆனை படிக்கின்ற பொழுது, அதனுடைய கருத்துக்கள் உள்வாங்கப்படுகிற பொழுது, மீண்டும் மீண்டும் அந்த கருத்துக்களை நாம் அறிய ஆவல் கொள்ளுகிற பொழுதுதான் குர்ஆன் மாற்றத்தை ஏற்படுத்தும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்களை வழிநடத்துவதற்காக ஏராளமான இறை தூதர்களை இந்த உலகத்தில் நியமித்து அவர்களோடு வழிகாட்டுகின்ற வேதத்தையும் இறைவன் தந்திருக்கின்றான். இப்படி ஏராளமான இறை தூதர்கள், அவர்களோடு அனுப்பப்பட்ட ஏராளமான இறை வேதங்கள் மனித சமுதாயத்தில் இறைவனால் அனுப்பப்பட்டன. அந்த இறை தூதர்களுடைய வரிசையில் இறுதி தூதராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனால் நியமிக்கப்பட்டு அவர்களோடு வழிகாட்டும் வேதமாக திருமறை குர்ஆன் அனுப்பி வைக்கப்பட்டது. இதற்கு முன்னால் வந்த இறை தூதர்களுக்கும் இறை வேதத்திற்கும் நம்முடைய சமுதாயத்திற்கு இறைவனால் நியமிக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களோடு அனுப்பப்பட்ட இறை வேதமான திருமறை குர்ஆனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வித்தியாசம், இது இறுதி வேதம். இறுதி வேதம் என்கின்ற பொழுது அதற்கு கூடுதல் பாதுகாப்பு அம்சத்தை இறைவன் ஏற்படுத்தி, முந்தைய வேதங்களில் இறை தூதருக்கு பின்னால் அந்த மக்கள் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் அந்த வேதத்தில் இடைச்செருகல் செய்ததை போல இந்த திருமறை குர்ஆனில் அப்படியான மனித கையாடல்கள் செய்ய எந்தவிதமான முகாந்திரத்தையும் ஏற்படுத்தாத வகையில் மறுமை நாள் வரை பாதுகாக்கின்ற வேதமாக திருமறை குர்ஆனை இறைவன் ஆக்கி வைத்திருக்கிறான். ஏனென்றால் தூதர் வாழுகிற காலகட்டத்தோடு இந்த மார்க்கம் முடிவடைய போவதில்லை. மறுமை நாள் வரை இந்த மக்களை வழிநடத்துகின்ற ஒரு வேதம் இருக்க வேண்டுமென்றால் அந்த வேதம் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக அத்தகைய ஒரு அம்சத்தை இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறான். இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டாலும் இந்த சமுதாயத்தை வழிநடத்துகிற வேதமாக திருமறை குர்ஆன் மறுமை நாள் வரை இருந்து கொண்டே இருக்கும். அப்படியான இந்த திருமறை குர்ஆன் என்கின்ற வேதம் வெறுமனே கொள்கையை மட்டும் நமக்கு போதிக்கின்ற ஒரு வேதமாக இல்லை. நம்முடைய உள்ளத்தை ஊக்கப்படுத்துகிற, அறிவுரை சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிற, ஒரு புரட்சிகரமான இந்த சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிற வேதமாக இந்த திருமறை குர்ஆன் இருக்கிறது. இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட பல நபிமார்கள் அவர்கள் வெறுமனே அந்த சமுதாயத்திற்கு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கொள்கையை மாத்திரம் சொல்லிவிட்டு செல்லவில்லை. அந்த சமுதாயத்தில் நடந்த பல சமூக தீமைகளையும்
மக்களிடத்தில் இருந்த பல தவறுகளையும் திருத்தி அவர்களை நல்வழிப்படுத்துகின்ற மக்களாக அந்த இறை தூதர்களும் அவர்களோடு அனுப்பப்பட்ட இறைவேதமும் இருந்தது. அளவு நிறுவையிலே மோசடி செய்து மனிதர்களுடைய உரிமையில் விளையாடி கொண்டிருந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே ஒரு தூதர் பிரச்சாரம் செய்து அவர்களை வென்றெடுக்கிறார். அருவருக்கத்தக்க ஓரினச் சேர்க்கையிலே ஈடுபட்டு சமுதாயத்திலே வெட்கக்கேடான காரியங்களை நிலைநாட்டுகிற மக்களுக்கு மத்தியிலே ஒரு இறை தூதர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அவர்களை ஒழுங்குபடுத்துகிறார். இப்படி அந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்படுகிற இறை தூதரும் சரி இறை வேதமும் சரி வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இறை கொள்கையை மட்டும் போதிக்காமல் அவர்களிடத்திலே புரட்சிகர மாற்றத்தை ஏற்படுத்துகிற வகையிலே மனிதனை மனிதனாக மாற்றுகின்ற மாற்றத்தை கொடுக்கின்ற வேதமாக எல்லா இறை வேதங்களும் இருந்திருக்கிறது. அந்த வரிசையில் தான் திருமறை குர்ஆனும் மக்களிடத்திலே ஒரு புரட்சியை நிகழ்த்தக்கூடிய வேதமாக இருந்திருக்கிறது என்பதுதான் வரலாறு நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான அம்சம். மனிதனுடைய யதார்த்தத்தை பொறுத்தவரையிலே மனிதன் மாற்றத்தை விரும்பக்கூடியவன். எல்லா நிலையிலேயும் நான் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்பதை மனிதன் விரும்ப மாட்டான். மாறிக்கொண்டே இருக்க வேண்டும், அடுத்தடுத்த நிலைகளுக்கு செல்ல வேண்டும் என்பதை மனிதன் இயற்கையிலேயே விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். அப்படி விரும்பக்கூடிய மனிதன், அந்த மனிதனுடைய உள்ளத்தில் ஷைத்தான் அமர்ந்து கொண்டு அவனுடைய உள்ளத்திலே நல்ல விஷயத்தில் மாற்றத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அடைவதை விட்டு தடுத்து விடுவான். கெட்ட விஷயத்தில அல்லது உலக விஷயத்தில தேவையற்ற விஷயத்தில் வீணான விஷயத்தில மாறுதலை தூண்டக்கூடிய உள்ளம் நல்ல விஷயத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா அந்த மாற்றத்தை விட்டு நம்மை தடுக்கக்கூடியவனாக ஷைத்தான் வந்து அமர்ந்துடுவான். ஏன்னா நாம மாறிட்டோம்னா அவனுக்கு வேலையே கிடையாது. நாம திருந்திட்டோம்னா அவன் மூக்கு அறுபட்டு விடுவான். மறுமையிலே அவன் நஷ்டவாளியாக மாறி விடுவான். அவன் கை சேதப்பட்டவனாக நிற்பான். இறைவனிடத்திலே அவன் சவால் கொடுத்து வந்திருக்கிறான், நான் வழிகெடுப்பேன் என்று சொல்லிவிட்டு வந்தவன் நாம திருந்துறதுக்கு முயற்சி செஞ்சிட்டோம்னா அவன் தோல்வி அடைஞ்சிடுவான். அதனாலதான் நாம திருந்த கூடாது, மாறக்கூடாது என்பதிலே அவன் கங்கணம் கட்டி திரிவான். அப்ப அப்படியான நிலை இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம மாற்றத்தை காண வேண்டும் என்றால் அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான விஷயம், இன்னல்லாஹ லா யுகையிரு மாபி கௌமின் ஹத்தா யுகையிரு மாபி அன்ஃபுஸிஹிம். எந்த ஒரு சமுதாயமும் தங்களிடத்தில் இருக்கின்ற குறைகளை அவர்கள் மாற்றிக்கொள்ள முயற்சிக்கின்ற வரை அல்லாஹ் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்த மாட்டான். முயற்சி இருக்க வேண்டும், நான் மாற வேண்டும், திருந்த வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தவறுகளை அப்புறப்படுத்த வேண்டும், குறைகளை நீக்க வேண்டும், நல்வழியிலே செல்ல வேண்டும் என்கின்ற ஆர்வம், ஆசை, முயற்சி யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில் தான் நான் மாற்றத்தை ஏற்படுத்துவேன். மாற்றம் என்பது அவர்களுடைய வாழ்க்கையில தான் ஏற்படும் என்பதை இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்படியான அந்த மாற்றம், ஒரு புரட்சிகரமான ஒரு வித்தியாசம் இந்த திருமறை குர்ஆன் சமுதாயத்தில் ஏற்படுத்தியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்து வரலாற்றை திருப்பி பார்த்தால் அந்த மக்கள் அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த வாழ்க்கை என்பது மனித தன்மைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை. அதனாலதான் அந்த காலத்தை ஐயாமுல் ஜாஹிலியா அப்படிங்கிறாங்க, அறியாமை கால சமூகம் அப்படிங்கிறோம். அதற்கு இன்னொரு வார்த்தையிலே எப்படி அதை வகைப்படுத்துகிறார்கள் என்றால் நாகரிகமற்ற சமூகம். எந்த நாகரிகமும் இருக்காது, மனித தன்மை இருக்காது, மனிதன் இன்னொரு மனிதனோடு பிணங்கிக் கொள்கிற வாழ்க்கை, மனித உரிமை மீறல்களில் ஈடுபடுகிற வாழ்க்கை, எது சரி தவறு என்பதெல்லாம் கிடையாது. அவர்கள் செய்வது எல்லாமே அவர்களுக்கு சரிதான், வெட்கக்கேடானது சரிதான், வட்டி சரிதான், மது சரிதான், இப்படி எல்லா பாவங்களும் அவர்கள் செய்கின்ற அனைத்துமே அவர்களுக்கு சரியாக தெரிகின்ற அளவிற்கு நாகரிகமற்ற சமூகமாக இருந்தார்கள். அத்தகைய சமூகத்தை இந்த ஒட்டுமொத்த உம்மத்திற்கு முன்னுதாரணமாக முன்மாதிரியாக மாற்றி அமைத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் திருமறை குர்ஆன் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள், அவர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட மாற்றம் எத்தகையதாக இருந்தது என்பதை பற்றி ஒரு செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறாங்க. பிரச்சாரம் செய்கிற பொழுது கடுமையான எதிர்ப்பு. அந்த எதிர்ப்புக்கு மத்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்றாங்க. சில பலவீனமான மக்களால் அந்த மக்காவில் இருக்கின்ற எதிர்ப்புகளையும் மிரட்டல்களையும் நினைத்து தாக்கு பிடிக்க முடியல. அப்படி தாக்கு பிடிக்க முடியாதனால சில சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அபிசீனியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க.
இப்படி அபிசீனியாவுக்கு அனுப்புகிற பொழுது அந்த அபிசீனியாவிலே நஜ்ஜாஷி என்கின்ற ஒரு மன்னர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர் கிறிஸ்தவ மன்னர், ஆனால் நல்லவர், நீதமானவர். அவரிடத்துல சென்றால் உதவி கிடைக்கும்னு ரசூல் அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி அனுப்பி வச்ச உடனே அந்த நபித்தோழர்கள்லாம் போயிடுறாங்க. மூக்கு வேர்த்ததை போல அந்த இணை வைப்பாளர்கள் இந்த உதவியையும் தடுக்க வேண்டும், இவர்களை வளரவிடக்கூடாது, இவர்கள் நஜ்ஜாஷி மன்னரிடத்தில் நட்பை வளர்த்து விட்டால் பலம் பொருந்தியவர்களாக மாறி விடுவார்கள் என்று அந்த இணை வைப்பாளர்கள்லாம் போறாங்க. எங்க அபிசீனியாவுக்கு போய் அந்த நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்றாங்க. உங்க ஊருக்கு சில இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க, குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க, அவங்க ஒரு புது கொள்கையை சொல்றாங்க, தவறான வழிக்கு மக்களை அழைக்கிறாங்க, அவங்கள விட்டீங்கன்னா உங்களையே இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்திடுவாங்க, இப்படிலாம் நிறைய விஷயத்த சொல்றாங்க. சொன்ன உடனே நஜ்ஜாஷி மன்னர் சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் அன்பளிப்பு கொடுத்துருக்கிறீங்க, நீங்க ஒரு கருத்தை சொல்றீங்க, நீங்க அன்பளிப்பு கொடுத்தீங்கிறதுக்காக நீங்க சொன்னதுக்கெல்லாம் நான் ஆமா சாமி போட மாட்டேன், எதா இருந்தாலும் தீர விசாரிப்பேன், விசாரிச்சுட்டு தான் ஒரு முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த நபித்தோழர்களை வர சொல்றார். அப்போது அந்த நபித்தோழர்கள் தங்களிடத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை, இந்த திருமறை குர்ஆன் அவர்களிடத்தில் ஏற்படுத்திய புரட்சியை பற்றி அந்த இடத்துல அந்த மன்னரிடத்துல தெரிவிக்கிறார்கள். குன்னா கௌமன் அஹ்ல ஜாஹிலியா, மன்னரே, அரசரே, நாங்கள் ஒரு அறியாமை கால சமூகமாக, நாகரிகமற்ற ஒரு கூட்டமாக இருந்தோம். எங்கள் நாகரிகமற்ற கூட்டம் என்றால் எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா? நஅபுதுல் அஸ்னாம், நாங்கள் சிலைகளை வழிபட்டோம். வனஅகுலுல் மைத்தா, தானாக இறந்த செத்த பிராணிகளை எல்லாம் சாப்பிட்டோம். வனஅத்தில் ஃபவாஹிஷ், அருவருக்கத்தக்க வெட்கக்கேடான காரியங்களை செய்தோம். வனஅக்தவுல் அர்ஹாம், உறவுகளை எல்லாம் பேணாமல் முறித்து வாழ்ந்து வந்தோம். வனுஸீஉல் ஜிவார், அண்டை வீட்டுக்காரர்களுக்கு கொடுமை செய்து நோவினை செய்து கொண்டிருந்தோம். யஅகுலுல் கவிய்யு மின்னல் லஈஃப், எங்களில் வலியவர் பலவீனமானவரை அடக்கி ஆளுகின்ற கொடுமைகளை நிகழ்த்தி கொண்டிருந்தோம். ஃபகுன்னா அலா தாலிக், இதே நிலையிலேயே எங்களுடைய வாழ்க்கை சென்றது. எங்களுடைய வாழ்க்கையில் நாகரிகம் இல்லை, சிலை வழிபாட்டில் ஈடுபட்டோம், கண்டதையும் சாப்பிட்டோம், கண்ட வழியில் நடந்தோம், நாங்கள் அருவருக்கத்தக்க காரியங்களை செய்தோம், ஆபாசமான காரியங்களை செய்தோம். இப்படியே எங்க வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ் எங்களுக்கு ஒரு தூதரை அனுப்பினார். அந்த தூதர் எங்களை நல்வழிக்கு அழைத்தார். ஃபதஆனா இலல்லாஹி லினுவஹிதஹு, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று எங்களுக்கு அவர் கட்டளையிட்டார். வ அமரனா பிஸ்ஸித்கில் ஹதீஸ், உண்மைதான் பேச வேண்டும், பொய் பேசக்கூடாது என்றார். வ அதாஇல் அமானா, அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கட்டளையிட்டார். வ சிலத்திர் ரஹீம், உறவுகளை பேண வேண்டும் என்று கட்டளையிட்டார். வ ஹுஸ்னில் ஜிவார், அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். வல் கஃபி அனல் மஹாரிமி வத்திமா, மற்ற மனிதர்களின் உரிமைகளில் விளையாடுவதை, அவர்களின் பொருளாதாரத்தை சுரண்டுவதை, அவர்களை அடித்து துன்புறுத்துவதை எங்களுக்கு தடை செய்தார். வனஹானானில் ஃபவாஹிஷ், அருவருக்கத்தக்க ஆபாசமான வெட்கக்கேடான காரியங்களை விட்டு எங்களை தடுத்தார். வ கௌலி ஸூர், அவதூறு சொல்வதை விட்டும் தடுத்தார். வ அக்லி மாலில் யத்தீம், அனாதைகளின் சொத்தை உண்பதை விட்டும் எங்களை தடுத்தார். வ கஸ்ஃபில் முஹ்ஸனா, பெண்களின் மீது அவதூறு சொல்வதை விட்டும் எங்களை தடுத்தார். இப்படியே எங்களுக்கு பல்வேறு விஷயங்களை தடுத்து எங்களை ஒழுங்குபடுத்தி தொழ சொல்லி, ஜகாத் கொடுக்க சொல்லி, பிறருக்கு உதவ சொல்லி எங்களுக்கு கட்டளையிட்ட பொழுது நாங்கள் அவரை நம்பினோம், அவரை உண்மைப்படுத்தினோம். வத்தபஅனாஹு அலா மா ஜாஅ பிஹி, அவர் எதை கொண்டு வந்தாரோ அந்த வேதத்தை பின்தொடர ஆரம்பித்தோம் அப்படிங்கிறாங்க. இது நீண்ட ஒரு நெடிய செய்தி. அது சுருக்கமாக அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, அவர்கள் நாங்க இருந்த நிலையே வேற. நாங்க எங்களுடைய நிலை என்பது ஒரு மனிதத்தன்மையோடு நடக்கக்கூடிய நிலையில இல்லை. பல மனிதர்களுடைய வாழ்க்கையில் விளையாடி கொண்டிருந்தோம், பொருளாதாரத்தை சுரண்டி கொண்டிருந்தோம், அப்படிதான் அவங்க வாழ்ந்தாங்க. விபச்சாரம் என்பது சர்வ சாதாரணமாக நடந்தது. மதுவிலே மூழ்குதல் என்பது சர்வ சாதாரணமாக மதுவிற்கு அடிமையாக இருந்தார்கள். வட்டியிலே ஈடுபட்டு மற்ற மனிதர்களுடைய மானத்தில் விளையாடி பொருளாதாரத்தை சுரண்டி ஒருவனுடைய வாழ்க்கையே தொலைக்கின்ற வகையிலே அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. இப்படி எல்லா விதத்திலேயும் தீமைகளிலேயும் சமுதாய குற்றங்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த மக்களை பிற மனிதர்களுடைய வாழ்வில் அக்கறை செலுத்துகின்ற மக்களாக, அன்பு செலுத்துகின்ற மக்களாக, பிறருடைய உரிமையில் அக்கறை கொள்ளுகின்ற மக்களாக இந்த மாற்றம் அடைந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அந்த திருமறை குர்ஆன் மாற்றியமைத்தது. ஒரு புரட்சி அவர்களுடைய வாழ்க்கையில் செய்தது. மதுவிலே எந்த அளவுக்கு அவங்க மூழ்கி இருப்பாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்யறாங்க,
அலா அறிந்து கொள்ளுங்கள், கது ஹுர்ரிமத்துல் ஹம்ர், மது தடை செய்யப்பட்டு விட்டது, மது தடை செய்யப்பட்டு விட்டது, மது தடை செய்யப்பட்டு விட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு அழைப்பாளரை சொல்லி போய் நபித்தோழர்கள் இருக்கின்ற இடத்துல அறிவிப்பு செய்யுங்க. அந்த அறிவிப்பாளர் போய் அறிவிப்பு செய்கிறார். அவர்கள் சேமித்து வைத்திருந்த மதுவை வீதியிலே கொட்டுகிறார்கள். மதினாவின் வீதியெல்லாம் மது ஆறுகளாக காட்சியளித்தது என்று ஹதீஸ்களிலே சொல்லப்படுகின்ற அளவுக்கு மதுவை சேமிச்சு வச்சிருந்தாங்க. வீதியெல்லாம் மது ஆறா ஓடுனுச்சு. மதுவாக எந்த தெருவை பார்த்தாலும் மது ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப எவ்வளவு சேமித்து வைத்திருப்பார்கள். பீப்பாய்களாக மதுவை சேமித்து வைத்திருந்தார்கள். அவ்வளவு மது பிரியர்களாக, மதுவிற்கு அடிமையானவர்களாக இருந்தார்கள். ஆனால் திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனம், இறைவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிப்பு செய்த பொழுது, மது தடை என்று அறிவித்த பொழுது அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன அந்த திருமறை குர்ஆனுடைய வசனம் எல்லா மதுவையும் கொட்டுவதற்கு அவர்களை தூண்டியது என்றால் அதுக்கு காரணம் என்ன? அவர்களிடத்தில் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது எது? இந்த திருமறை குர்ஆன். ஒரு தனி மனிதனுடைய வாழ்வில் ஏற்படுகின்ற மாற்றம் தான் ஒரு சமுதாயத்தின் மாற்றமாக இருக்கும். அவரவர்கள் மாறணும், நான் என் வாழ்க்கையில மாறணும். ஒவ்வொரு ஆளும் மாறுகிற பொழுதுதான் அது சமுதாய மாற்றமாக ஆகும். அப்படி அவன் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் மட்டும் ஒழுங்கா, எல்லா மனிதனும் அப்படித்தானே இருக்கிறான், உலகமே அப்படித்தானே போய்கிட்டு இருக்கு, இப்படி சொல்வது இஸ்லாம் கற்றுத்தருகின்ற முறை அல்ல. நான் மாற வேண்டும், அவர் மாற வேண்டும். இப்படி ஒவ்வொருவராக மாறுகின்ற மாற்றம் தான் சமுதாய மாற்றம். அந்த சமுதாய மாற்றத்தை தான் திருமறை குர்ஆன் மாற்றி அமைக்கிறது. திருமறை குர்ஆனுக்கு அப்படியான பவரை, அப்படியான சக்தியை இறைவன் கொடுத்திருக்கிறான். ஹுதன் லின்னாஸ். திருமறை குர்ஆன் என்பது மக்களுக்கு வழிகாட்டுகின்ற வழிகாட்டி. அவர்களுக்கு நேர்வழியை காட்டும், நல்வழிப்படுத்தும், மக்களிடத்தில் இருக்கின்ற குறைகளை அகற்றும், தீமைகளை அகற்றும், அவர்களுடைய வாழ்வில் ஒளியை பாய்ச்சி நல்வழியிலே செலுத்துகின்ற வேதமாக திருமறை குர்ஆன் இருந்திருக்கிறது. அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை அப்படிதான் மாறினுச்சு. இன்னைக்கு சஹாபாக்களுடைய வாழ்க்கையை படிக்கின்றோம், புல்லரிக்கின்றோம், அவர்களுடைய வாழ்வை மெச்சுகின்றோம், அவர்களை புகழுகின்றோம். அதுக்கு காரணம் என்ன? அவ்வளவு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்களை இப்படி இந்த ஒட்டுமொத்த சமுதாயமே புகழக்கூடிய அளவிற்கான ஒரு மாற்றத்தை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்றால் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹை பொருந்தி கொண்டார்கள் என்று இறைவனால் போற்றப்படுகின்ற இறை பொருத்தத்துக்கு உள்ளானவர்களாக அவர்கள் ஆகியிருக்கிறார்கள் என்றால் காரணம் அவர்களுடைய வாழ்விலே திருமறை குர்ஆன் ஒரு மாற்றத்தை கொடுத்தது, ஒரு புரட்சியை செய்தது. அப்படியே அவர்களுடைய வாழ்வை புரட்டி போட்டது. வட்டியிலே மூழ்கி மற்ற மனிதர்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டி கொண்டிருந்தார்கள். மற்ற மனிதர்களுடைய பொருளாதாரத்தின் மீதெல்லாம் அக்கறை இல்லாமல், பிறர் நலம் நாடாமல், சுயநலத்தோடு தான் நன்றாக இருந்தால் போதும், மற்ற மக்களுடைய வாழ்வில் எந்த விதமான அக்கறையும் செலுத்தாமல் அந்த வட்டியிலே மூழ்கி அவ்வளவு கொடுமைகளை செய்து கொண்டிருந்தவர்களுக்கிடத்தில் எந்த அளவுக்கு இந்த திருமறை குர்ஆன் புரட்சி ஏற்படுத்தினுச்சுன்னா தன்னுடைய பொருளாதாரத்தை சாப்பிட கூட பயந்தாங்க. அடுத்தவருடைய பொருளாதாரத்துல வட்டியில மூழ்கி அந்த வட்டியில கொடுமை செய்து கொண்டிருந்தவர்கள், வட்டியினால் அந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய தொல்லைகளும் துன்பங்களும் கொடுமைகளும் வலியவர்கள் எளியவர்களை நசுக்குகின்ற செயலும் நடைபெற்று கொண்டிருந்த அந்த மக்களிடத்துல எவ்வளவு பெரிய புரட்சி ரசூலுல்லாஹ் செய்யறாங்க. இந்த திருமறை குர்ஆன் செய்யுதுன்னா தன்னுடைய பொருளாதாரத்தை சாப்பிட பயப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மௌத்தாயிட்டாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருக்கு உணவு கொண்டு வரப்படுகிறார். உதவியாளர் எடுத்துட்டு வரார். நல்ல வகை வகையான உணவு, நல்ல சூப்பரான சாப்பாடு எடுத்துட்டு வந்து முன்னாடி வச்ச உடனே அழுகுறாரு. கண்களிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறார். உதவியாளருக்கு ஒரே ஆச்சரியம் போயிடுச்சு. ஏன்னா உணவை தானே கொண்டு வந்து வச்சோம், சாப்பாடை தானே கொண்டு வந்து வச்சோம், நம்ம முன்னாடி நல்ல வகை வகையான சாப்பாடு கொண்டு வந்தா நமக்கு என்ன தோணும்? இன்னைக்கு ஒரு கட்டு கட்டிடுவோம், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இந்த சாப்பாட்டை காலி பண்ற வரை நம்ம கவனம் வேற எங்கேயுமே போவாது. இவருக்கு சாப்பாடை கொண்டு வந்து வச்ச உடனே கடுமையான அழுக, கண்ணீர் சிந்துகிறார். கேட்கிறார் உதவியாளர், மாயுபுக்கிக், எதுக்காக அழுகுறீங்க? அப்ப அவர் சொல்லுகிறார், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தோம், அவர்களோடு வாழ்ந்தோம். அப்போது எங்களுடைய தோழர்கள் சிலர் முந்தி அப்போதே மரணித்து விட்டார்கள். அவர்கள் எல்லாம் எங்களில் மிகச்சிறந்தவர்கள், மிகச்சிறந்த இறை அந்தஸ்தை பெற்றவர்கள். காரணம், அவர்கள் மரணிக்கின்ற பொழுது அவர்களிடத்தில் எந்த பொருளாதாரமுமே இல்லை, செல்வ செழிப்பு இல்லை, சோதனைக்கு வேலை இல்லை. அவர்கள் மரணிக்கின்ற பொழுது
கஃனிடுவதற்கு கூட சரியான ஆடை இல்லை. அவங்க தலைய மூடுனா காலு தெரியுது, காலை மூடுனா தலை தெரியுது. இவ்வளவு கஷ்டத்துல அவங்க மௌத்தானாங்க. அப்படிதான் நாங்க அந்த காலத்துல வாழ்ந்தோம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அப்படிதானே வாழ்ந்தாங்க. சஹாபாக்களுக்கு குடிக்க தண்ணி சரியாக கிடையாது, உண்ண உணவு கிடையாது, உடுத்த உடை கிடையாது. ஒரு ஆடை கிழிந்து விட்டால் மறு ஆடைக்கு வழி இல்லை, ஒருவேளை உணவு உண்டால் மறுவேளைக்கு உணவு இல்லை. இந்த நிலையில் வாழ்ந்தவர்களுக்கு வகை வகையான உணவு வைக்கப்பட்ட உடனே அழுக வருது. அவர் சம்பாதிச்ச பொருளாதாரம் அதிலையும் பார்த்தோம்னா இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய உழைப்பால் உயர்ந்தவர். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்துட்டாங்க. வந்த உடனே ரசூலுல்லாஹ் அன்சாரி தோழரை உதவிக்கு இணைத்து வாழ சொன்ன பொழுது இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சார் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம், எனக்கு கடை வீதி எங்க இருக்குன்னு காட்டுங்க, நானே உழைத்து சாப்பிடுகிறேன். அவ்வளவு உழைப்பால் இவர் கஷ்டப்பட்டு வியர்வை செய்து சுமைகளை தூக்கி சுமந்து சம்பாதிச்ச அந்த பொருளாதாரத்தினால் ஈட்டிய உணவுகள் வைக்கப்படுகிறது. அது அந்த உணவின் வகைகள் இவருடைய கண்களில் இருந்து கண்ணீரை வள வைக்கல. அழுவுறார். சொல்றாரு, கடைசியில சொல்றாரு, அவ்வளவு கஷ்டத்துல வாழ்ந்த எங்களுக்கு இன்றைக்கு இவ்வளவு செல்வ செழிப்புகளும் உணவு வகைகளும் வகை வகையான உடைகளும் உணவுகளும் வைக்கப்படுகிறது எனக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. என்ன அச்சம் தெரியுமா? நாளை மறுமையில அல்லாஹ் தஆலா நான் வழங்கக்கூடிய அந்த நன்மைகளை எல்லாம் இல்லாமலாக்கி அந்த நன்மைக்கு பகரமாக இந்த உலகத்திலேயே செல்வத்தை தந்து விட்டானோ. இந்த உலகத்தில் அல்லாஹ் தர காசு பணம் உணவு உடையெல்லாம் மறுமையில தருகின்ற நன்மைக்கு பதிலாக இந்த உலகத்திலே தந்துட்டானோ என்று நினைத்து நான் அழுகிறேன் என்று கடுமையாக கண்ணீர் சிந்துகிறார். அப்ப எந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்துல அந்த பயம், இறை விசுவாசம், அந்த பொருளாதாரத்தை பற்றிய எண்ணம் வந்தது பாருங்க. அடுத்தவர்களுடைய பொருளாதார பற்றி கவலை இல்லாமல் வாழ்ந்த அந்த சமுதாயத்திடத்தில் தன்னுடைய பொருளாதாரம் எப்படி வந்துச்சுன்னு அல்லாஹ் நாளைக்கு விசாரிப்பானே. அல்லாஹ் கொடுத்த இந்த பொருளாதாரம் எல்லாம் இப்போ வருதே, ரசூலுல்லாவோடு இருக்கும்போது வரலையே. அப்ப ரசூலுல்லாவோடு இருக்கும்போது வராம இன்னைக்கு வந்து இருக்குன்னா நாம செஞ்ச நன்மை, ரசூலுல்லாவோடு நாம கலந்துகிட்ட போர்க்களம், அவர்களோடு இருந்து நாம செய்த ஈட்டிய நன்மைகள் எல்லாம் மறுமையில ஒண்ணுமே இல்லாம போய் இப்போ மட்டும் கிடைச்சிடுமோ? மறுமையில போனா ஜீரோவா நிப்போமோ? அப்படிங்கிற அளவுக்கு மாற்றி அமைச்சிருக்குதுன்னா அந்த திருமறை குர்ஆன் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும், எவ்வளவு பெரிய ஒரு புரட்சியை அந்த சமுதாயத்தில் செஞ்சிருக்கும். அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தை பத்தி கவலைப்படாம இருந்தாங்க. அவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை சாப்பிட கூட அஞ்சி அஞ்சி இந்த பொருளாதாரம் குறித்து நான் நாளை மறுமையில விசாரிக்கப்படுவேன். இதுதான் மாற்றம். இந்த மாற்றம் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஏற்படணும். திருமறை குர்ஆன் சஹாபாக்களுடைய காலத்தோடு இல்லாம போயிடுச்சா? மதுவிலே மூழ்கி கிடந்தவர்கள் மதுவையும் அவர்களுடைய வாழ்வையும் பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு மதுவோடு பின்னி பிணைந்து வாழ்ந்தவர்களை அந்த மதுவை எல்லாம் தூக்கி எரிய வைத்தது இறை திருமறை குர்ஆனுடைய ஒரு வார்த்தை. வட்டியிலே மூழ்கி கிடந்து மற்ற மனிதர்களுடைய சொத்துக்களில் அக்கறை செலுத்தாமல் அவர்களுடைய உரிமைகள் விளையாடுபவர்களிடத்தின் மத்தியில் தங்களுடைய பொருளாதாரம் குறித்து கூட அச்சத்தை ஏற்படுத்தியது திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனம். இப்படி அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தியதெல்லாம் திருமறை குர்ஆன் ஏற்படுத்திய மாற்றம். அந்த திருமறை குர்ஆன் சஹாபாக்களுடைய காலத்தோடு முடிச்சிடுச்சா? இன்னைக்கு திருமறை குர்ஆன் நம்ம கைகளிலே இல்லையா? நம்ம கைகளிலும் அதே திருமறை குர்ஆன் தானே இருக்குது. திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் தானே இருக்கிறது. அதே கருத்துக்கள் தானே நம் கண் முன்னாலும் நம் காதுகளிலேயும் செவிகளிலேயும் விழுகிறது. நாம் என்ன மாற்றத்தை கண்டிருக்கிறோம்? இன்றைக்கு திருமறை குர்ஆன் இந்த சமுதாயத்தில் புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டதா? முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படாமல் ஏமாற்று வேலைகளிலேயும் மோசடிகளிலேயும் ஈடுபடுகின்ற கதைகள் ஒவ்வொரு ஊரிலேயும் தொடர் கதையாக தானே வருகிறது. மற்றவர்களுடைய பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படுவதே கிடையாது. எத்தனை நிதி நிறுவனங்கள், முதலீட்டு நிறுவனங்கள், நீங்க முதலீடு செய்யுங்க, நாங்கள் லாபம் தரோம். யாருபா? முஸ்லிம், நம்ம முஸ்லிம் பாய் ஆரம்பிச்சிருக்கிறாரு, நம்பி போடலாம் அப்படின்னு மற்ற இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள்லாம் நம்பி போடுறான், மொத்தமா சுருட்டிட்டு போயிடுறானே. அப்ப மற்றவர்களுடைய பொருளாதாரத்தை பத்தி கவலைப்படாத மனிதர்களுக்கு மத்தியில இன்றைக்கும் திருமறை குர்ஆன் இருக்கிறது. மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா? இல்லையே, ஒரு மாற்றத்தையும் கொடுக்கலையே. அப்ப சஹாபாக்களுடைய வாழ்வோடு மாற்றங்கள் முடிந்து விட்டதா? சஹாபாக்களுடைய வாழ்க்கையோடு அந்த திருமறை குர்ஆன் ஏற்படுத்துகின்ற புரட்சி முடிந்து விட்டதா? மறுமை நாள் வரை இந்த திருமறை குர்ஆன் தான் வேதம், இதுதான் வழிகாட்டி என்று இறைவன் சொல்லியிருக்கிறானே. அப்ப இந்த மாற்றம் எங்கே போனது? சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு சுயநலக்காரர்களாக இருந்தார்கள் அறியாமை காலத்துல.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை கொண்டு வருவதற்கு முன்னால் அந்த சஹாபாக்களுடைய வாழ்வை எடுத்து பார்த்தீங்கன்னா சுயநலம் நிறைந்த வாழ்வு. அதான் சொல்றாங்க, நுசி உல் ஜிவார், நாங்கள் அண்டை வீட்டுக்காரர்களை நோவினை செய்வோம், அவங்க நலன்லாம் அக்கறை செலுத்த மாட்டோம், அவங்களுக்கு கேடு செய்வோம், கெடுதி செய்வோம். எங்களில் ஒருத்தர் பலவீனமானவராக இருக்கிறாருன்னா அவரை பார்த்து நசுக்குவோம். இப்படிதான் நாங்கள் வாழ்ந்து வந்தோம்ங்கிறாங்க. மற்றவர்களுடைய நலனில் அக்கறை செலுத்தாம வாழ்ந்திருக்கிறாங்க. சுயநலம் மிக்க வாழ்க்கை, மற்றவர்களுடைய நலனில் எந்த விதமான அக்கறையும் செலுத்தாத வாழ்க்கை. ஆனா எப்படி அல்லாஹ் மாற்றி அமைக்கிறான், அந்த சமுதாயத்தை எப்படி உருவாக்குகிறான்? அல்லாஹுடைய தூதர் அவர்கள்ட்ட ஒரு மனிதர் வராரு, பயணி, வெளியூருக்காரரு, சாப்பிட ஒன்றும் இல்லை, வந்து உதவி கேட்கிறாரு, எனக்கு ஏதாச்சும் சாப்பாடு கொடுங்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நிலைமையே சாப்பாடு இல்லாத ஒரு நிலை, கஷ்டப்படுகின்ற நிலை. 3 பிறைகளை நாங்கள் கன்று விடுவோம், ஆனால் எங்க வீட்டில் அடுப்பிடியாதுங்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவ்வளவு கஷ்டமான நிலை. அப்ப ரசூலுல்லாஹ்விடத்துல வந்து அவர் அந்த விருந்தாளியாக வருகிற பொழுது ரசூலுல்லாஹ்ட்டே உணவு இல்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களுக்கு மத்தியிலே அறிவிப்பு செய்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரின் விருந்தாளியை கண்ணியப்படுத்துங்கள்ங்கிறாங்க. அப்ப அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு எழுந்திருக்கிறார். எழுந்திருச்சு வீட்டுக்கு போறார். அக்ரிமியை லைஃப் ரசூலில்லாஹ், அல்லாஹுடைய தூதரின் விருந்தாளியை கண்ணியப்படுத்துங்கிறார். வீட்டில் ஏதாவது இருக்கா? ரசூல்லா கண்ணியப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய விருந்தாளி, அவர் பசியோடு இருக்கிறாரு, பட்டினியோடு இருக்கிறாரு, ஏதாவது உணவு இருக்குதா? மனைவியார் சொல்றாங்க, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, எந்த உணவு இல்லை, பிள்ளைங்களுக்கு வச்சிருக்கிற கொஞ்சோன்னு ரொட்டி தான் இருக்கு, கொஞ்சோன்னு உணவு தான் இருக்கு, குழந்தைங்களுக்கு வச்சிருக்கிற உணவு தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை, வீட்டில் எந்த உணவு பதார்த்தங்களும் இல்லை, நமக்கே உணவு இல்லை, குழந்தைங்களுக்கு இருக்கிறது தான் இருக்கு. அப்போ என்ன பண்றது? அப்போ சரி நான் இல்லைன்னு சொல்லிட்டுமா? இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தைகள் நான் சீக்கிரமா தூங்க போட்டுறேன். குழந்தைங்க முழிச்சுக்கிட்டு இருந்தா தானே பசி, குழந்தைகளை சீக்கிரமா தூங்க போட்டுறேன், தூங்கிட்டா பசி அறியாது, தூங்க போட்டுறேன். தூங்க போட்டுட்டு இருக்கிற உணவு இருக்குதுல்ல, அதை எடுத்து அவர் தட்டில் வைக்கிறேன், நம்ம 2 பேருக்கு ஒரு விருந்தட்டை வைக்கிறேன், வச்சுட்டு விளக்கு அணைச்சிடுறேன். விளக்கு அணைச்சிட்டா தட்டுல உணவு இருக்குதா இல்லையான்னு தெரிய, நம்ம தட்டுல உணவு இருக்குதா இல்லையான்னு தெரியாது, ஆனா அவர் தட்டுல உணவு இருக்கும், அவர் சாப்பிடட்டும், நம்ம 2 பேரும் சாப்பிடுற மாதிரி சைகை செய்வோம். இவங்க சாப்பாட்டுக்கு வயிற்று பசி ஆத்திக்கிறதுக்கே வழி இல்லை, வயிற்றை கழுவி கொள்வதற்கு உணவு இல்லை. அப்படிப்பட்டவர்கள் ஒரு மனிதர் பசியோடு வந்திருக்கிறார் என்று தெரிந்தவுடன் அவரின் பசியை போக்க வேண்டும் என்று அவருடைய நலனில் அக்கறை செலுத்தி தங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை தூக்கி கொடுக்குறாங்க. எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இவருக்கு வந்தவருக்கு தெரியல, விவரமே தெரியல, இவங்க தான் பட்டினியா இருந்துட்டு நமக்கு உணவு கொடுத்துருக்கிறாங்கிறது தெரியல. அடுத்த நாள் காலையில ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போகிறார். போன உடனே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நேற்று இறைவன் உங்கள் இருவரின் செயலால் சிரித்தான், ஆச்சரியம் அடைந்தான். நீங்க 2 பேரும் செஞ்ச காரியம் இருக்கல, இதனால் அல்லாஹ் சந்தோஷப்பட்டான், இறைவன் கண்ணியப்படுத்தினான், இறைவன் சிரித்தான், இறைவன் ஆச்சரியப்பட்டான். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. சொல்லிட்டு ஒரு குர்ஆன் வசனத்தை அந்த நேரத்தில் அருள்றாங்க. அல்லாஹ் அருளிய குர்ஆன் வசனத்தை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஓதி காட்டுறாங்க. வயுஸிருனா அலா மா அன்ஃபுஸிஹிம், தங்களை விட அவர்கள் பிறரை முன்னுரிமை கொடுப்பார்கள். வலவு கான பிஹிம் ஹசாசா, தங்களுக்கே பஞ்சம் இருந்தால் கூட, கஷ்ட நிலை இருந்தால் கூட தங்களை விட பிறரை முன்னிலைப்படுத்துவார்கள் என்று இறைவன் சொல்லி உங்கள் இருவரின் காரணமாக நேற்று இறைவன் சந்தோஷம் அடைந்தான். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நல்லது செய்யாம இருந்தவங்க, அண்டை வீட்டுக்காரர்களுக்கு கேடு செய்து கொண்டிருந்தவர்கள் எப்படியான பொதுநலக்காரர்களாக, சுயநலத்தில் மூழ்கி இருந்தவர்கள் எப்படிப்பட்ட பிறர் நலனில் அக்கறை கொள்பவர்களாக, பிறர் பசியை தன் பசியாக உணரக்கூடியவர்களாக மாறினார்கள்னா, எனக்கே உணவில்லைனாலும் பரவாயில்லை, பசியோடு வந்தவரை அவருடைய பசியை போக்கி அனுப்பணும். எவ்வளவு மாற்றம் எது ஏற்படுத்தினுச்சு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த திருமறை குர்ஆன் மாற்றியமைத்தது. இறைவன் சந்தோஷப்படுகிறான் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் போற்றுகின்ற வகையில அவர்களுடைய மாற்றம் இருந்தது. இன்றைக்கு இருக்குதா? சிந்திச்சு பாருங்க. அன்றைக்கு எதெல்லாம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில எந்த மாற்றத்தை எல்லாம் குர்ஆன் கொடுத்துச்சோ அந்த மாற்றம் இன்றைக்கு சமுதாயத்தில் இல்லை.
எதெல்லாம் மாற்றுனுச்சோ அந்த அறியாமை கால பழக்கம்லாம் இன்னைக்கு இருக்கு சமுதாயத்துல. அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நோவினை செய்யக்கூடாது, அவர்களை கண்ணியப்படுத்தணும் குர்ஆன் சொல்லுது. ஆனா அண்டை வீட்டுக்காரர்களை நாங்க கேடு செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அவர்களுக்கு கொடுமை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அது அறியாமை கால பழக்கம். இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? சாதாரண விஷயம், ஒரு குப்பை எடுங்க, குப்பையை எடுத்து குப்பை தொட்டியில போடுறது கிடையாது. அதை எடுத்து என்ன பண்றது? தான் வீட்டு வாசல்லையும் வைக்கிறது கிடையாது, எடுத்து பக்கத்து வீட்டு வாசல்ல. ஏன் இது? என் வீட்டு வாசல் தூய்மையா இருக்கணும், ஆனா நான் போடுற குப்பை குப்பை தொட்டிலையும் போட மாட்டேன், அடுத்த வீட்டு வாசல்ல வைப்பேன். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? முஸ்லீம்கள்ட்ட இந்த பழக்கம் இருக்குதா இல்லையா? அப்ப சாதாரண சின்ன ஒரு குப்பை விஷயத்துல கூட அடுத்தவர்களுடைய நலனில் அக்கறை கொள்றது கிடையாது. என் வீட்டு வாசல் அழுக்காகிறது, குப்பையாகிறது, அசுத்தமாகிறது, கிருமிகள் பரவுறது எனக்கு எப்படி கேடோ அதே தானே அவர்களுக்கும் கேடு, அவர்களுக்கு அதே தானே பாதிப்பு. ஆனா இந்த சமுதாயம் அந்த மாற்றத்தை அணையலையே, பொதுநல பார்வையோடு பார்ப்பதில்லையே. எந்த சுயநலம் அறியாமை காலத்தில் இருந்ததோ, நாகரிகமற்ற சமுதாயமாக இருந்தபோது இருந்ததோ, இந்த குர்ஆன் மாற்றி அமைப்பதற்கு முன்னால் வரை இருந்ததோ, அந்த சுயநல போக்கு இன்னைக்கு இருக்குதா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. அப்ப ஏன் இந்த மாற்றங்கள் நம்ம இடத்துல ஏற்படல? ஆரம்பத்தில் ஒரு வசனம் சொன்னோம்ல, நாம மாற முயற்சி செய்யலைன்னா அல்லாஹ் மாற்றி அமைக்க மாட்டான். இன்னைக்கும் அதே குர்ஆன் வசனம் நம்ம இடத்துல இருக்குது. சஹாபாக்கள் ஒவ்வொருவரையும் புரட்சியாளர்களாக எந்த குர்ஆன் வசனங்கள் மாற்றியதோ, ஒழுக்க சீலர்களாக மாற்றியதோ, இந்த மனித சமுதாயத்தில் அக்கறை செலுத்துபவர்களாக மாற்றியதோ, பிறர் நலனில் அக்கறை கொள்பவர்களாக மாற்றியதோ, பொதுநல சிந்தனை கொண்டவர்களாக மாற்றியதோ, அதே திருமறை குர்ஆன் வசனங்கள் இன்றைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவர்களை விட எளிமையாக நம் கைகளில் கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய காலத்தில் நபித்தோழர்கள் குர்ஆனை படிக்க வேண்டும் என்றால் ஒரு குர்ஆன் வசனத்தை படிப்பதற்கு அவர்கள் அல்லோல் பட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், சிரமத்தை சந்திக்க வேண்டும். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாரு, நான் ஒரு ஹதீஸை படிக்கணும்னா 1 மாசம் பயணம் செஞ்சு போயிருக்கிறேன் ஒரு ஹதீஸை படிக்கிறதுக்கு. இன்னைக்கு ஒட்டுமொத்த குர்ஆனும் நம்ம கையில இருக்குது, ஹதீஸ் நம்ம கையில இருக்கு, நம்ம ஸ்மார்ட் போன்ல இருக்குது, எல்லா முழு குர்ஆன் இருக்குது, முழு ஹதீஸ் கிதாபுல இருக்கிறது. நம்ம தாய்மொழியில் அதனுடைய பொருளை உணர்ந்து கொள்ளலாம். எடுத்து படிக்கிறோமா? மாற்றம் வரல, மாற்றம் வரல. இந்த சமுதாயம் எப்பதான் மாற போகுதோ? எல்லாரும் புலம்புறோம்ல, இந்த சமுதாயத்துக்கு வந்த கேடு. நம்ம மாறுறோமான்னு சிந்திக்கணும். தனிநபரின் மாற்றம் தான் சமுதாயத்தின் மாற்றம். ஒவ்வொருவரும் மாற வேண்டும். சமுதாயத்தின் மீது பழி போட்டு தப்பித்துக் கொள்வது இறைவனிடத்தில் பலிக்காது. ஒவ்வொருவரும் மாறணும். நீ என்ன செஞ்ச அதான் நாளைக்கு கேள்வி. நாம என்ன மாறினோம்? நம்முடைய வாழ்க்கையில் திருமறை குர்ஆனை எப்படி பயன்படுத்தினோம்? சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே புரட்சி ஏற்படுத்திய அந்த மாற்றத்தை நாம் அடைந்து கொண்டோமா? அடைந்து கொள்வதற்கு என்ன செஞ்சோம்? முயற்சி செஞ்சா தான் அல்லாஹ் மாற்றுவான். முயற்சி செய்வதற்கு திருமறை குர்ஆனை எவ்வளவு ஆர்வத்தோடு கற்றோம், எவ்வளவு அதனுடைய பொருள் உணர்ந்து படித்தோம். அல்லாஹ் குர்ஆன்ல குர்ஆனை பற்றி, குர்ஆனுடைய சக்தியை பற்றி, குர்ஆனுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ் கிதாபன் முத்தஷாபிஹன் மசானி. அல்லாஹ் அழகான ஒரு செய்தியை தந்திருக்கிறான். திரும்ப திரும்ப ஓதப்படுகிற செய்தியாக இருக்கிறது, ஒத்த கருத்தில் அமைந்த செய்தியாக இருக்கிறது. இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டு, தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல்லதீன யக்ஷௌன ரப்பஹும், இறைவனை அஞ்சிபவர்கள் இறையச்சத்தோடு அந்த திருமறை குர்ஆனை அணுகினார்கள் என்றால் அந்த கருத்துக்கள் அவர்களுடைய மேனிகளை எல்லாம் சிலிர்க்க செய்துவிடும். சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ், பிறகு அவர்களுடைய உடலும் உள்ளமும் இறைவனை நினைக்கணுமே, அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடணுமே, அல்லாஹ்வை தொழணுமே, அல்லாஹ்வுக்கு பயப்படணுமே என்று அவர்களுடைய உடலும் உள்ளமும் பணிந்து விடும் என்று இறைவன் சொல்கிறான். மாற்றம் ஏற்படுகிறதா? குர்ஆனுடைய வசனத்தை படிக்கிற பொழுது அதில் இருக்கக்கூடிய அற்புதமான கருத்துக்கள், நாளைக்கு நாம அல்லாஹ்வை நினைக்கணுமே, இறைவனை பயப்படாமல் இதுவரை இருந்து விட்டோமே என்று நம் நிலை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடணும் என்று நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துதா? அப்படியான மாற்றத்தை குர்ஆன் ஏற்படுத்தும்ங்கிறான் அல்லாஹ். அந்த பவர் குர்ஆனுக்கு இருக்குது. நீ குர்ஆன் அணுகணும். ஆனா நம்மிடத்துல குர்ஆனுடைய தொடர்பு எப்படி இருக்குது? குர்ஆனுடைய தொடர்பு, நோன்பு வந்துடுச்சா ஒரு வசனத்தை காப்பி பண்ணி ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வை அல்லது ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ்ல வை, அவ்வளவுதான். எனக்கும் குர்ஆனுக்கு உண்டான தொடர்பு முடிஞ்சிடுச்சு. ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்காக தான் அல்லாஹ் குர்ஆனை கொடுத்தானே, அது ஒரு தாவா, அது பிறருக்கு தெரியப்படுத்துவதற்காக வைக்கலாம். நான் எப்ப படிக்கிறது? நம்ம எப்படி அந்த குர்ஆனை அணுகுவது? குர்ஆனுடைய கருத்துக்கள் நம்முடைய உள்ளத்திற்கு வேணாம? குர்ஆனை பொருளுணர்ந்து படிக்கணும். குர்ஆனுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றையும் அறியணும்.
ஒவ்வொரு வார்த்தையிலையும் இறைவன் என்ன சொல்லுகிறான் முழுமையாக அறியணும். திரும்ப திரும்ப படிக்கணும். நிறைய பேரை பார்க்கலாம், என்ன குர்ஆன் எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே, நாம எத்தனை வருஷமா இந்த மார்க்க தொடர்போடு இருக்கிறோம், பள்ளிவாசல் தொடர்போடு இருக்கிறோம், நமக்கு தெரியாதா, பயான்ல நமக்கு தெரியாதா சொல்லிட போறாங்க, எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே, குர்ஆனை எத்தனை தடவை புரட்டிட்டோம். திரும்ப திரும்ப படிக்கணும். திரும்ப திரும்ப அந்த குர்ஆனை படிக்கின்ற பொழுது, அதனுடைய கருத்துக்கள் உள்வாங்கப்படுகிற பொழுது, மீண்டும் மீண்டும் அந்த கருத்துக்களை நாம் அறிய ஆவல் கொள்ளுகிற பொழுதுதான் குர்ஆன் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த ஆர்வம் சஹாபாக்கிட்ட இருந்துச்சு. ஒரு ஹதீஸ் அறியறதுக்காக 1 மாசம் பயணம் போனாங்க. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வயசான பெண்மணி, ரசூல்லா உயிரோடு இருக்கும் பொழுதே அவங்கள நோய் நலம் விசாரிக்க போவாங்க. ரசூல்லா மௌத்தாயிட்டாங்க. ரசூல்லா நோய் நலம் விசாரிக்கிற அந்த தன்மையை தொடர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய அந்த வழக்கத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தொடர்கிறார்கள். போய் நலம் விசாரிக்க போறாங்க. 2 பேரும் அமர்றாங்க, சலாம் சொல்றாங்க, நலம் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டா அந்த முதிய வயது பெண்மணி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஒரே ஆச்சரியமா போச்சு. நலம் தானே விசாரிச்சோம், வேற ஒன்னும் சொல்லலையே, ஏன் இவங்க இந்த அம்மா இவ்வளவு அழுகுறாங்களே, ஒருவேளை ரசூலுல்லா உயிரோடு இருந்தா நம்ம கூட வந்திருப்பாங்கல்ல, அதனால ரசூலுல்லாவுடைய ஞாபகம் அழுகுறாங்க போல அப்படின்னு நினைச்சு 2 பேரும் ஆறுதல் சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, ரசூலுல்லா நம்ம எல்லாம் விட்டு போனாலும் அல்லாஹ்விடத்துல அவங்களுக்கு சிறந்த கூலி இருக்குது. அப்ப அந்த உம்மு ஐமன் வயதான பெண்மணி, முதுமையில் தள்ளாடுகிற ஒரு பெண்மணி, நோய் நொடியால் அவதிப்படுகிற ஒரு பெண்மணி சொன்ன பதில் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நம்மை எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார்கள், அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்கு சிறந்த கூலி இருக்கிறது, இது எல்லாம் எனக்கு தெரியும், ஆனா நான் அழுததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய மரணத்தோடு திருமறை குர்ஆன் என்ற வஹி செய்தி, ஹதீஸ் என்ற வஹி செய்தி இனிமேல் புதிதாக வராதே என்று நான் அழுகிறேன். புதுசு புதுசா கத்துக்கிட்டு இருந்தோம், ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது புதுசு புதுசா குர்ஆன் வசனம் வந்துகிட்டே இருந்துச்சு, திரும்ப திரும்ப அதை அறிந்து கொண்டே இருந்தோம். ரசூலுல்லாஹ் மௌத்தான உடனே வானிலிருந்து வரக்கூடிய வஹி செய்தி நின்றுடுச்சே, இனிமே புதுசா குர்ஆனை கத்துக்க முடியாத, இருக்கிற குர்ஆனை தானே, இதனால தான் நான் அழுகிறேன். எப்படிப்பட்ட ஆர்வம்! இந்த ஆர்வம் தான் அவர்களை மாற்றியது, அவர்களுடைய வாழ்க்கையில் புரட்சி ஏற்படுத்தியது, குர்ஆனுடைய கருத்துக்கள் அவர்களுடைய உள்ளத்தை தைத்தது. இன்றைக்கு அந்த ஆர்வம் கிடையாது, எளிமையாக இருக்குது, ரொம்ப ஈஸி. கையில் இருக்கிற ஸ்மார்ட் போனு, நாம இருக்கிற இடம், நாம இருக்கிற ஃப்ரீயான நேரம், அதுல ஃபேஸ்புக் பயன்படுத்துற நேரத்தில் குர்ஆனை பயன்படுத்தினா எத்தனையோ மாற்றத்தை நாம அனுபவிக்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு ஃபேஸ்புக் யூஸ் பண்றோம் சிந்திச்சு பாருங்க. போன்லயே ஆப்ஷனை கொடுத்துருக்கலாம், நீ எவ்வளவு நேரம் எந்த ஆப்பை யூஸ் பண்ணீங்க எல்லாம் டைமோட வருது. யூசர் வெல்பீயிங் அப்படின்னு சொல்லி நீ ஃபேஸ்புக் எத்தனை நேரம் யூஸ் பண்ண, இன்ஸ்டாகிராம் எத்தனை நேரம் யூஸ் பண்ணீங்க, ட்விட்டர் எத்தனை நிமிஷம் யூஸ் பண்ணீங்க, வாட்ஸ்அப் எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணீங்க, எல்லா ஆப்புக்கும் நீ எவ்வளவு நேரம் இந்த எந்தெந்த ஆப் யூஸ் பண்ணீங்கிறதுக்கு நேரம் கொடுக்குறான். அதுல குர்ஆனுக்கான நேரத்தை நீங்க எடுத்து பாருங்க. எல்லா போன்லையும் குர்ஆன் வச்சிருக்கிறோம்ல, குர்ஆனுக்கான நேரத்தை எடுத்து பாருங்க. பெரும்பான்மையான ஒரு போன்ல 0 மினிட்ஸ் தான் காட்டும். ஏன்? திறக்கிறதே கிடையாது, எளிமையாக இருக்குது. ஒரு தட்டுனா குர்ஆன் ஓபன் ஆகுது, ஆனா அதை பயன்படுத்துறதுக்கு ஆர்வம் இல்லை, கேட்கறதுக்கு ஆர்வம் கிடையாது. ஏதோ சும்மா கடமை போறோம், போன உடனே எப்படி இன்னல் ஹம்தலில்லான்னு தான் இமாம் ஆரம்பிப்பாரு, அப்ப தலையை அப்படியே கீழே போகும், ஆகிருதாவனா எழுந்திருப்பார். அப்பதான் என்ன பண்ணணும், பக்கத்தில் உள்ள ஆளு இக்காமத் சொல்ல போறாங்க, எழுந்திரிச்சு போய் உழு செஞ்சுட்டு வந்துருங்க. ஏன்? தூக்கம், ஆர்வம் இல்லை. கற்றுக்கொள்ள வேண்டும், குர்ஆனுடைய வசனங்களினுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுத்தணுங்கிற ஆர்வம் இல்லை. ஆர்வம் இருந்தால்தான் நாம ஆர்வத்தோடு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு முயற்சி செஞ்சாதான் குர்ஆன் நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த முயற்சி இன்றைக்கு பெரும்பான்மையான மனிதர்களிடத்தில் குறைந்து போய் காணப்படுவதை பார்க்கிறோம். அப்ப நாம இந்த குர்ஆனை அதிகமாக கற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை அடைய முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், இதா சமிஉ மா உன்சில இலர் ரசூல், இந்த தூதருக்கு அருளப்பட்ட செய்தியை நன்மக்கள் செவியுறுவார்கள் என்றால், ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்தி அருளப்பட்டுச்சு? குர்ஆன். இந்த செய்தியை நல்ல மக்கள் செவியுறுவார்கள் என்றால் தரா அயுனஹும், அவங்களுடைய கண்களை நீங்க பார்ப்பீங்க. தஃபீது மினத் தம்இ மிம்மா அரஃபு மினல் ஹக், உண்மையை அறிந்து கொண்ட காரணத்தினால் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழியும்.
குரானை படிச்சுட்டாங்கன்னா, குரானை கேட்டு விட்டார்கள் என்றால் அதனுடைய கருத்துக்கள் அவர்களுடைய செவியில் விழுந்து உள்ளத்தை தைத்து விட்டது என்றால், உண்மை கருத்தை அறிந்து தங்களுடைய நிலை உணர்ந்து, இவ்வளவு நாள் பாவம் செய்து விட்டோமே, இவ்வளவு நாள் மோசடி செய்து விட்டோமே, இவ்வளவு நாள் பொய் சொல்லி விட்டோமே, இவ்வளவு நாள் புறம்பேசி விட்டோமே, அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நோவினை செய்து விட்டோமே, கேடு செஞ்சு விட்டோமே, மற்றவர்களுடைய உரிமையை விளையாடி விட்டோமே என்று உண்மை நிலை உணர்ந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தால் கண்களிலிருந்து கண்ணீர் வடியும். நீங்க எத்தனை பேருடைய கண்கள்ல குரானை கேட்கிற பொழுது கண்ணீரை பார்க்க முடியுது? தூக்கத்தை பார்க்கலாம், ஆனா கண்ணீரை பார்க்க முடிவதே இல்லையே. ஏன்? ஆர்வமின்மை. அப்ப அந்த ஆர்வம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்தது. குரானை மீண்டும் மீண்டும் கற்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு இருந்தது. அந்த உணர்வு தான் திருமறை குரானை மீண்டும் மீண்டும் புரட்டுகிற பொழுது தினமும் கொஞ்ச நேரத்தை ஒதுக்குவோம். ஒரு அரை மணி நேரத்தை, குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம், ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் நான் குரானை பொருளுணர்ந்து படிக்கிறேன், அதனுடைய கருத்தை நன்கு உள்வாங்கி படிக்கிறேன், சும்மா ஏனோ தானோன்னு இல்லாம நன்கு உள்வாங்கி படிக்கிறேன் அப்படின்னு முடிவு செய்வோம். அப்படி படிச்சோம்னா அந்த குரானுடைய கருத்து உள்வாங்குகிற பொழுது அல்லாஹ்வை பற்றி நாம் அறிந்து கொள்வோம், அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி அறிந்து கொள்வோம், இறைவனுடைய ஆற்றல் என்ன அறிந்து கொள்வோம், இறைவன் நாளை மறுமையில தயாரித்து வச்சிருக்கிற தண்டனை என்ன அறிந்து கொள்வோம். இப்படி இறைவனை பற்றிய தகவல்கள் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய 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 நம்முடைய உள்ளத்துல இறையச்சம் உறைந்து போகும், இறையச்சம் ஆழமாக பதியும். அப்படி பதிகிற பொழுது ஷைத்தான் ஒரு வலைய நம்ம பக்கம் வீசுனா நம்ம இறையச்சம், நம்ம படிச்ச குரான் வசனம் நம்மளை தட்டி எழுப்பும். ஷைத்தான் வரான், உஷாரா இருந்துக்க, இந்த ஜாக்கிரதையா இருந்துக்க, உன்னை கீழே தள்ள பார்க்கிறான், நீ சூதானமா நடந்துக்க. நாம் படித்த குரான் வசனம், அல்லாஹை பற்றி நாம் அறிந்த விஷயங்கள் நம்மை தட்டி எழுப்பும். அப்ப அந்த மாற்றம் நம்ம இடத்துல ஏற்படணும்னா குரானிய தொடர்பு நம்ம இடத்துல இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த தொடர்பு தான் நம்ம இடத்துல நிறைய திருமறை குரான் செய்த அந்த சமுதாயத்தில் நபித்தோழர்களிடத்தில் செய்த மாற்றங்கள் எல்லாம் நம்மிடத்திலும் ஏற்படும். அத்தகைய மாற்றத்தை நாமும் அடைந்து கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்புரிவான் பிரார்த்தித்து எனது உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்